கருத்து நாமத்திமையுடையதாக அடிமை தேவன் கடந்த இந்த 3 மாதங்களை பாதுகாத்து இந்த கடைசி பரிசுத்த நாளை தேவ சொந்த பிரவேசிக்க இறக்கமாறாட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கண்டு சொல்வோம். ஏசியா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை பணமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமூச்சு நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமுன நாள் என்றும் சொல்லி அதை மகிழ்மையாக எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரே மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி ஆப்போடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அறிவித்திருந்தாலும் இது தேவனுடைய நாவே அவருடைய வார்த்தையை சொன்னது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இல்லை, நம் நாட்களில் இந்த பரிசுத்த நாளை குறித்து நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இதை குறித்து இறைமாருக்கு என்ன சொல்லுகிறது, இதில் எவ்வளவு பிரதிபட்சம் எவ்வளோ நன்மை இருக்கணும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நாட்களில் நாம் நிறைய கஷ்டப்பட இல்லாமை வறுமை போராட்டத்தை எல்லாமே காரணம் ஒரு மடங்கு ஒரு பங்கு எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய பரிசுத்த நாளை நாம் அதை சரியாக தொழுது கொள்ளாமல் இருக்கிறோம். அதன் அடிப்படைகளாக இருப்பதனாலே எங்க சொல்லுகிறார், யாக்கோபுடைய சுதந்திரம் உன்னை போஷிக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபுடைய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய 3 மனிதர்கள் காணப்பட்டாலும் 3ம் தகப்பன் பிள்ளைகளை காணப்பட்டாலும் அவருடைய பிரதிபட்சமாக யாரை மேன்மைப்படுத்துகிறன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபை தான் மேன்மைப்படுத்துகிறார். 12 கோத்திரங்களை உண்டாக்கி இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு தேவன் என்று சொல்லத்தக்க இந்த 3 மனிதர்கள் மத்தியில் யாக்கோபு தான் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமூச்சு நாள் என்று எண்ணப்பட வேண்டும். ஒரு பெரிய 2-3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்றுபடியாக இது என்னுடைய பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறார். நம்முடைய இஷ்டப்படி இந்த நாட்களை நாம் நடத்தக்கூடாது, சொந்த பேச்சோட பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறது. நீங்களாம் சபைக்கு வந்தால் பேசிட்டு உட்காந்துருப்பீங்க. எப்போ பேசுன்னு பார்த்தா நீங்கள் ஆரம்பிக்க முன்னாடி வேணால் நீங்கள் நல்லா விசாரித்து கொள்ளலாம், ஆரம்பித்து முடிஞ்ச பிறகு நல்லா விசாரித்து கொள்ளலாம். இடைப்பட்ட சமயத்தில் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா யாருக்கும் சோதரெலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வருத்த லேட்டு நீ ஒரு சோதனை சொல்லி இங்கே என்ன பண்ணுவேன், இடர்கள் உண்டாகும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு சில மணி நேரம் தெய்வ சமூகத்தில் நாம் காத்திருக்கப்படும் போது நம்ம எந்த ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலையை அவருக்கு கை கொண்டு போயிட்டே இருப்பாங்க தவிர நம்ம அந்த நிலைகளை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆனால் இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் தேவ சன்னிதானத்தை நாம் குறைவாக காணப்படுவதனாலே தேவனை அசட்டை பண்ணுகிறோம். அதனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் இதை நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2லிருந்து வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் பார்க்கிறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளை நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணிய தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியா தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே ஓய்ந்திருக்கிறார், அங்கே ரெஸ்ட் எடுக்கிறார்.
ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், அங்கே பரிசுத்தமாக்கினார். ஒரு மனமூச்சு நாள் என்பது 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று, நாம் தெய்வ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டு, 6 நாட்கள் வேலை செய்கிறோம். ஒரு நாள் அங்கே தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் இளைப்பாற வேண்டும். நமக்கு தான் நன்மை செஞ்சு கொடுக்குறார். 7 நாள் நீங்கள் போய் உழைக்காமல் பிரயாசப்படாமல் ஒரு நாள் தன் வீட்டுகள் என்ன பண்ணோம், தன்னுடைய குடும்பத்தோட ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அந்த நாளின் மித்தமாக நாம் ஒரு ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்கிறோம். அதனால் இறைமாருக்கு அந்த 7ஆம் நாளில் தேவ சமூகத்துக்கு கலந்து போய் ஒரு சில மணி நேரம் இங்கே ஓய்ந்திருக்கப்படும் போது அங்கே தேவன் கடந்து வந்து என்ன பண்ணான்னா நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறது. ஏன்னா தேவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பின்ன பார்க்க வரோம், அவருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் மனிதன் தேவனை பார்க்க முடியாமல் இருந்ததுனாலே மோசையிட ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லி அந்த கூடாரத்தை நான் கடந்து வருவேன், என் ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனை யாரும் பார்க்க முடியாது. இப்போ மனிதனை பார்க்கப்பட வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தான் ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார். அதை பரிசுத்தப்படுத்தி அந்த மகா பரிசுத்த ஆலயத்தில் கடந்த இடத்துல வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ ஆசீர்வாதம் எங்கேருந்து உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து உண்டாகிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், அதை பரிசுத்தமாக்கினார். தேவ சொந்த நம்முடைய வாழ்கிற நாட்களை அறிந்து அறியாமல் செய்கிற பாவங்களை எங்கே அதற்கு மன்னிப்பு உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில். அதான் ஆசாரித்துவத்தை ஊழியத்தை நடைமுறைப்படுத்தி ஆசாரித்துவத்தை ஊழியம் மூலியமாக ஒரு பாவ மன்னிப்பை நாம் அடைந்து கொள்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம இந்த ஓய்வு நாளில் ஒன்று நாம் தேவ சமூகத்தில் மனிதனுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாக்குறார். ரெண்டாவது தேவன் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது நம்ம வாழ்க்கையில் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைப்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆபுக்குக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியில் அவர் மௌனமாய் இருக்க கடவுது. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இதை ஏதோ நம்ம ஒரு கூடாரத்தை போட்டு பாஸ் ஏதோ பைபிள் என்று வசனம் சொல்லுகிறார் மாத்திரம் அல்ல. தேவன் தன் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுவனாலே நாம் அங்கே என்ன இருக்கணும், ரொம்ப அமைதியாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வதற்கான பாத்திரவான்களை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக தேவன் தன் ஆலயத்தில் இருக்கிறார். நீங்களாம் அந்த ரெவல்யூஷன் அடைஞ்சிங்கன்னா தெரியும், எப்போது ஒரு முறை கடவுள் வருவார், தெய்வத்தூது வருவாங்க, ஆவியானவர் வருவார், வந்து நம்மை கண்காணிப்பார்கள் நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற தேவன் தன் ஆலயத்தில் இருக்கிறார். ஏன்னா எல்லாரும் மத்தியிலும் கடவுள் வாசம் பண்ணுகிறான்னு சொல்ல முடியாது. அதற்கு தகுதியாக இருந்தால் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம தேவனை பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் அங்கே வருவார். அங்கே வரும்போது எல்லாருக்கும் அந்த பங்கு கிடைக்கிறது. தேவனை பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடாதவராக இருந்தாலும் சரி, தேவனே அங்கே கடந்து வருவதனாலே அதற்குரிய சுலாய்க்கத்தின்களை காணப்பட்டீங்கன்னா நமக்கு அதுக்குரிய என்ன கிடைக்கும், பங்கு கிடைக்கும். தேவனது ஆசீர்வாதத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். கர்த்தர் அவனை நோக்கி, நீ சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலை கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தின் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் நீ இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறார். நீ வேதாமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 2ல் இருக்கு. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி
2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் இலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி. இங்க பார்க்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே தேவன் தன்னை ஏசாயா தீர்க்கதரிசி காண்பிக்கிறார். அங்கே அவருடைய வஸ்திரத்துவங்களால் தேவாலயம் நிறைந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சில தன் முகத்தை மூடி 2 சில தன்னுடைய கால்களை மூடி அங்கு ஒருவர் நோக்கி, சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் துதிக்கிறார்கள். அதை பார்த்து ஏசாயா பக்தன், நான் எவ்வளவு அசுத்தவதுள்ள என்று அவன் தன் அங்காளிக்கிறான். ஒரு தேவதூதன் ஒரு நெருப்பு கட்டாலை எடுத்து வந்து அவன் உதடை தொட்டுபடியாக உன் அக்கிரமம் நீங்கினது என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே ஏசாயாவுடைய நிலைகளை அறிந்து அவன் மனநிலை பார்த்து ஒரு தேவதூதன் ஒரு நெருப்பான ஒரு குரட்டில் எடுத்து வந்து அவன் உதட தொட்டதுனாலே அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் சாணம் சொல்லுவார், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பு ஒருத்தர் வருகிறார், அக்கினினாலும் தேவனுடைய அபிஷேகத்தினால் என்ன பண்ணுவார், ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் நிருபங்களை பார்ப்போம். உங்களுக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க, தேவனுடைய மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கும். அதாவது தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மகிமை கடந்து வருகிறது. அங்கே நம்ம கடந்து வந்து நம்ம வாழ்க்கை செய்கிற குற்ற குறைகளை மன்னித்து தேவன் என்ன பண்ணானா நம்மை புதிதாக்குகிறான். அதான் இறைமாருக்கு நாம் கடைசியாக நாம் இயேசு கிறிஸ்து மரண நாட்கள் சொல்லப்படும் போது அவர் கடைசி மரணம் அடைந்து முன்பாக சொல்கிறார், ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த சொல்லி, நான் ஒருவரையும் என்னுடைய மரண பாடுகளை நினைவு கூறுங்கள், இது உங்களுக்கு புதிய உடன்படிக்கை இருக்கிறது, உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பு உண்டாவதற்காக. நீங்கள் கொரிந்தியர் பாவங்களை பற்றி சொல்லியிருப்பார், உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பு உண்டாவதற்காக இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்கிற தேவாலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற இடம், ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்கிற இடம் என்பது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இடமாக காணப்படுவனாலே தேவன் எந்த சமயத்திலும் வருவார் என்று நாம் தெரியாது. நாம் எப்போதும் ஆயத்தமாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். நிறைய சம்பவங்களை அங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். என் நாமும் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஒரு ஸ்தலத்தில் எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நம் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்ல தேசத்தை அழிக்க வெட்டுகளில் கட்டளையிட்டு அல்ல என் ஜனத்திற்குள்ள கொள்ளை நோய் அனுப்பப்படும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபமணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள் என் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்குது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் தேவ சன்னிதானம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய கண்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிப்பட்டவர்கள் வெளியிலேருந்து வருவார்கள் ஃபோன் லைனில். அங்கே நடைமுறைப்படுத்த நிறைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் நன்மை செய்கிறார். அதோடு மாத்திர ஆலயத்தை பயங்கர முக்கியத்துவப்படுத்துகிறார். யாரெல்லாம் தேவனுடைய திருச்சபை தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறாரோ பலமாக விடுதலை ஆவதை நம்ம பார்க்கிறோம். அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக சாலமோனுக்கு தேவன் அறிவிக்கப்பட்ட பிரகாரம்
ஒரு பலமுள்ள பார்த்தீங்கன்னா, அவர் கட்டப்பட்ட ஆலயத்தில் என் இருதயமே என் கண்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற, வேண்டுதல் பண்ணுற, விண்ணப்பம் பண்ணுகிற, நான் உங்கள் சத்தத்தை கேட்டுபடியாக நான் பரலோகத்துக்கு நன்மையை செய்வேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் ஆலயத்துடைய தன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சபை கூடி வருவது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அல்ல. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள தேவனு சந்திக்க ஆயத்தப்படுகிற ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் வருவதும் என்பது நல்லது. அது எப்படி நாம் கையாளப்பட வேண்டும் என்பது வேதம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது. அப்படி கையாண்டால் தான் நமக்கு அதனால் பிரதி பலன் கிடைக்கும். நம்ம மன விருப்பப்படி நீங்களை கடந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, அது ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயோவானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 7ஆம் நாள் உன் தேவனே கர்த்தருடைய ஓய்வு நாள். அது நீயானாலும் உன் குமாரனாலும் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற அந்த ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையாக கருத்தில் ஓங்கிய புயத்தனாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக அடிமைத்தன வீட்டிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார் என்றும் உன் ஆடானாலும் ஆடானாலும் வேலைக்காரனாலும் அவர்களும் ஓய்ந்திருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்தில் சொல்லப்படுகிற பிரதான நன்மைகளாக காணப்படுகிற நமக்கு சொல்லப்படுற 7ஆம் நாள் என்பது மனிதன் இப்படியாக இளைப்பாறப்பட வேண்டும். அப்போது உன் ஆயுச நாட்கள் அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். லேவியர் 16ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாய்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணநூல் வஸ்திரம் தரித்து உங்களுக்கு அது விசேஷ ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரியனும் ஊழியம் செய்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனையும் பாவ நிவர்த்தி செய்ய கடவான். அவன் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்து கொண்டு பரிசுத்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிரசித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவான். ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற ஓய்வு நாள் என்பது நாம் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்கிற ஒரு இடம். இன்று கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் இறைமார்க்க நடைமுறைப்படுத்த நிறைய மாற்றங்கள் உண்டு. ஒரு சிலதை வேணால் மாற்றிக்கொள்ளலாம். காலத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் நியமிக்கப்பட்ட பிரகாரம் ஓய்வு நாள் என்பது ஆலயத்தில் தான் நாம் கடந்து போக வேண்டும். புதிய ஏற்பாடு கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. என் ஜெப வீடு தேவனுடைய ஆலயமாக எண்ணப்படுகிறது. எங்கு பிதாவை தொழுது கொள்கிற நாட்கள் இருக்கிறது. ஒரு சிலத்தை நம்ம மாற்றி எல்லாத்தையும் மாற்ற முடியாது. இப்போ கொரோனா நாட்களை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வீடுகளில் ஆராதனை செய்தோம். ஒரு சில நிகழ்வுக்கு சாத்தியமாக இருக்கிறது, எல்லாம் சாத்தியம் இருக்காது. வீட்டில் உட்காந்து ஆராதனை செய்யலாம், பாட்டு பாடலாம்,
டிவியில் கூட வசனத்தை கேட்டுக்கொள்ளலாம், நீங்கள் கூட வசனத்தை பைபிள்லேருந்து படித்து கொள்ளலாம், ஒன்று பிரதானதாக இல்லை. ஆனால் வேத ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய அந்த ஓய்வு நாள் என்பது அதில் ஒன்று சொல்லப்பட விஷயம் பார்த்தீங்கன்னா, அது பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் நம்ம ஆசாரியன் தான் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும், நாமே பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகையில் நம்ம ஒரு பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணோம், ஆசாரிய தயவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதில் நம்முடைய 2 பாட்டாக பிரிக்கப்படும். ஒன்று பாவமனை பெற்றுக்கொள்ள மனிதனுடைய பாத்திரம் இருக்கிறது, தேவனுடைய ஆசானுடைய பாத்திரம் இருக்கிறது. நீங்கள் எல்லாமே உருவாக்கிக்கலாம், நம்ம வீட்டில் ஜாம் பண்ணிக்கலாம், வேத வாசலாம். நீங்கள் போய் ஆசாரத்தை நீங்கள் போய் அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகள் கடைசி காலத்தில் பொருந்துமே தவிர எல்லாத்தையும் பொருந்து கொள்ள முடியாது. இப்போ திருவிருந்து எடுக்கணும், நாமளே ஒரு தோசைகளை ஒரு அப்பத்தை சுடலாம் திங்க முடியாது. ஏன்னா திருவிருந்து அப்போ தானே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திருவிருந்து கொடுப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அதன் அடிப்படை வழியாக கடைசி கால ஊழியங்கள் காணப்பட்டாலும் ஒரு சிலத்தை கொஞ்சம் மாடிவேஷம் இல்லாமல் எல்லாமே மாடிவேஷம் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் தேவனை தேடிக்கொள்ளலாம். ஒரு சில நிகழ்வு பார்த்து நம்ம அடைய முடியாது. இப்போ நாம் தேவன் வாசம் பண்ணுற இடம் எடுத்து சொல்கிறது, அந்த இடத்த பரிசுத்தமாக வைத்திருந்தால் கடவுளை கடந்து வர முடியலன்னா வர முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளை நம்ம அதை இழந்து போயிடுவோம். அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், இறைமார்க்கம் என்பது தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தான் தேவனை நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்பது நம்ம கட்டாயமாக இருக்கிறது. யாத்திராக 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசே 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளை வேலை செய்ய எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் ஓய்வு நாளை அசட்டை பண்ணினீங்கன்னா நாம் செத்து கொண்டே இருக்கிறோம். நாங்களாம் மாம்சத்தில் உயிராக இருக்கோன்னு நினைக்காதீங்க. மாம்சத்தில் வேணால் உயிராக இருக்கலாம், ஆத்மாவில் என்ன ஆகிட்டு இருக்கிறோம், செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மா செத்து போனால் என்ன ஆக முடியாது, தேவராஜ்யத்தில் போக முடியாது. அதெல்லாம் சரீரத்தை அழிப்பதற்கு பயப்படாதீங்க, ஆத்மாவை கொலை செய்யறதுக்கு பயப்படுங்க என்று சொல்லுகிறார். ஆனால் மரணம் என்பது நாம் எதிர்பார்க்கிற சரீர பிரகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட இறைமார்க்கம் சொல்லுகிற அந்த யார் ஓய்வு நாளை நாம் புறக்கணிக்கிறோமோ நாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாம் ஆத்மாவுக்குள்ள ஒரு மரணத்தை நாளுக்கு நாள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். கடைசியாக நாம் மரித்து போன பிறகு நாம் அக்கினி கடலில் இரையாக போய்விடுவோம். அல்ல, இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஏதோ சரீர பிரகாரமாக அல்ல, ஒரு ஆவிக்குரிய நிலை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எவ்வளவு ஓய்வு நாளுக்களை புறக்கணிக்கிறோமோ நாம் மரண வாசலில் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஆத்மா மரணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் போராட்டம், எதை தான் நிந்தைகள், இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அடைவோம். அதில் இறைமார்க்கு நம்ம சொல்லுகிற பிரகாரம் ஓய்வு நாளை நாம் எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோமோ நாம் ஆத்மா அழிவு உண்டாகிறது. சரீர பிரகாரம் என்பதை விட ஆத்மா ஒரு அழிவு உண்டாக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஓய்வு நாள் அவ்வளவு கண்டிஷன் வச்சிருப்பான். அன்னைக்கு அடுப்போட என்ன பண்ணக்கூடாது, மூட்டக்கூடாது. ஓய்வு நாளை தேவனை நமஸ்கரித்த பிறகுதான் நாம் சொந்த வேலைகளை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அதில் இறைமார்க்கு ஒரு பக்கம் நம்ம கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருந்தாலும் அந்த சுதந்திரத்தை நாம் தவறுதலாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் மற்ற வேலைகளை செய்தாலும் கூட ஏன்னா கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ உள்ள ஓய்வு நாள் பார்த்தீங்கன்னா அது மனமூச்சு நாளாக மாற்றிட்டாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் ஓய்வு நாள் என்பது அங்கே நாம் சாப்பிடக்கூடாது. புதிய ஏற்பாடு ஓய்வு நாள் என்பது மனமூச்சு நாள். இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தையும் பாடுகள் எந்தைகளும் அவர் சிலுவையில் சுமந்து அவர் வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுந்ததுனாலே ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது இப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஓய்வு நாள் என்பது வாரத்துக்கு முதல் நாளாக மாறிடுச்சு. அது நம்முடைய மனமூச்சு நாளாக போயிடுச்சு. ஆனால் இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு வந்தால் ஆராதனை பண்ண சொல்கிறாரு. அதுலேயும் நம்ம குறைவாக காணப்படுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாடு காலம் ரொம்ப கடினமான காலம். நெருப்பு மூட்டக்கூடாது அடுப்பில். ஓய்வு நாளை நாம்
அனுசரித்த பிறகுதான் எந்த வேலையும் செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாடுகள் நீங்கள் சாப்பிட்டு வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்கன்னு சொல்கிறார். இதுலேயே நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆயத்த நாளாகிய, நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயத்த நாளாகிய வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், மரணம் அடைகிறார், சிலுவையை தன் அர்ப்பணிக்கிறார். அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஆயத்த நாள் என்பது சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் நமக்கு ஆயத்த நாள். அந்த நாள் என்ன பண்ண வந்து நாம் ஒரு வேளை உபவாசித்து நம்முடைய பாவங்களாம் அறிக்கை செய்து மறுநாள் நீங்கள் பரிசுத்த நாள் என்பதனால வேதாந்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மோசைகிட்ட யோசுவாட்டு சொல்லும் போது, நாளைக்கு நான் உங்களை சந்திக்க போகிறேன், 2-3 நாளுக்கு என்ன பண்ணுங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், உங்களை ஆடைகள் எல்லாம் என்ன பண்ணோம், சோப்பு போட்டு சுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நல்லா குளிப்பாட்டு கொள்ளுங்க, குடும்ப வாழ்க்கை இருக்க விடாதுன்னு சொல்லி 2-3 நாட்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ள நாள் என்ன பண்ணுவேன், இந்த கண்மலையில் வந்து நான் நிற்பேன் என்று சொல்லுகிறான். தேவன் ஒரு மனிதன் பார்க்கப்பட வேண்டும், தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும் பார்த்தா பரிசுத்த அலங்காரத்தோட சங்கீதக்காரன் சொல்கிறான், பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. அதான் நம்ம மார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு கூட நிறைய நம்ம மாற்றி நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அந்த காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேங்கிறோம். அதான் இது நாளுக்கு சொல்ல போகிற மனமோட்ச நாள் முதல் நாள் சனிக்கிழமை என்ன பண்ணோம், ஒரு வேளை உபவாசம் போட்டு நாம் ஜெபித்து பாவரிக்கை செய்துட்டு சுத்தமாக வந்து நாம் மனமோட்சம் என்ன பண்ணோம், நம்ம கொண்டாடப்பட வேண்டும் இறை மார்க்கம் சொல்கிறது. ஆனால் நாளுக்கு சொல்லப்பட்ட வாரத்தில் முதல் நாள் நமக்கு மனமோட்ச நாள் என்று சொல்கிறது. இந்த நாளை நான் புறக்கணித்தோம் என்று சொன்னால் நம்ம கொலைபாதத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் தான் தேவசம் நாம் அப்படியே நடைமுறைப்படுத்தும் போது தான் அங்கே கொடுக்கப்படுற ஆசீர்வாதங்கள், அங்கே கொடுக்கப்படுகிற தேவனுடைய பாதுகாப்பு நாம் அதை அடைந்து கொள்ள முடியும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 56ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நியபுத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமாரத்திகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இந்த பற்றி கொண்டிருந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கைகளை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது. ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், தெய்வ சமூகத்துக்குள்ள சொல்லுகிற பிரகாரம், ஓய்வு நாள் எப்படியாக பொல்லாப்பு செய்யாமல் தன் கைகளை காத்து கொண்டு தேவனை எந்த மனிதன் தொழுது கொள்கிறானோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம கடைசி காலத்தில் காணப்படுகிற ஒரு கடினமான காலத்தை நாம் கடந்து போகிறோம். நாம் எந்த அளவுக்கு இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவருடைய மனமூச்சு நாளை ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. அது குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ண நாம் அதை தொழுது கொள்ளப்பட வேண்டும். இங்கே இந்த பிரச்சனை தான் இருக்குது. 8 மணிக்கு ஆரம்பித்தாலும் பிரச்சனை தான், 10 மணிக்கு ஆரம்பித்தாலும் பிரச்சனை தான், இன்னும் எத்தனை மணிக்கு தான் ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அதனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அதை நாம் நிலைநாட்டிக் கொள்ள முடியும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடன் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நீ தேவாலயத்து போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிற தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். தேவ சிந்தனை துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். அதன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவ சமூகத்தில் அப்படியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும்.
இங்கே வந்து நாம் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருப்பதெல்லாம் தேவ சமூகத்தினபடியாக ஒரு அருவருப்பான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல, தேவ சமூகம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நம்ம பலமுறை சொல்லியிருக்கிற ஆதியாமத்திலிருந்து சங்கீதக்காரத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துல பார்க்கிறோம். ஆதியாமம் ஆபேல் காயனுடைய பலிகள், நோவா நாட்கள் அப்படியாக கடந்து வருகிற தன்னுடைய சந்ததி ஒரு கோபுரத்தை கட்டுகிற விஷயங்கள், சங்கீத 14 அதிகாரம் பார்த்தீங்கன்னா தேவன் எப்போது வருவார் என்று தெரியாது. அவர் வரும்போது நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அப்போது நாம் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய சமூகம் என்பது அவர் ஆதீனத்தில் உள்ள என்பதனாலே நாம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதனாலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நான் அதை இழந்து போய் விடுவோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பொதுவான புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு பரிசோதனை இருந்தாலும் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நாம் எப்போ விழிப்பில்லாமல் இருக்கிறோமோ அப்போ தான் வருவாங்க. இதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஒரு ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு வருவாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பரிச்சை எதுனா ஸ்கொயர்டு வரும். எப்போ வருவான்னு தெரியாமல் திடீர்னு உள்ள போது வருவான். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சோதனை, பரீட்சை, ஆசீர்வாதம் என்கிற நிலைகளை எந்த நேரம் என்பதை நாம் கணிக்க முடியாது. ஆனால் நம்ம எப்போதும் சந்தோஷமாக எப்போதும் நாம் தேவ சமூகத்தில் ஒரு பிரிது பண்ண அமர்ந்திருக்கும் போது அதை நம்ம அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவோட சிந்தையை நம்ம அறிய முடியாது. அவர் எந்த சமயம் எப்போ வருவார்னு தெரியாது. நாம் எப்போதும் இதை நம்ம நாட்கள் மாத கணக்கால் பையா தேவனுடைய சமூகம் ஒரு சில மணி நேரங்கள் அவ்வளவுதான். அதுல எப்போதும் ஜாக்கிரதையாக காணப்போல தேவன் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்க குறிந்தில பவுல் எழுதுவார், சபையில பேசுவது அயோக்கியத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு. உனக்கு சந்தேகம் என்ன பண்ணோம், உன் வீட்டில் போய் கேட்டுக்கணும்னு சொல்லுவார். ஆனால் நம்ம சந்தேகம் இருக்கலாம் என்பதனால நம்மளுக்கு அப்படி பேச முடியாது. அதை எங்கே எப்போது கேட்டுக்கணும் அப்போது நாம் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த தேவாலயம் என்பது தேவன் வாசம் பண்ணக்கூடிய என்பதனாலே அதை ஜாக்கிரதை நாம் கையாளப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். எசேக்கியேல் 20 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். என் ஓய்வு நாள் எப்படியே பரிசுத்தமாக்குங்கள், அது உங்களுக்கு எனக்கு என்ன அடையாளம். ஒரு கிறிஸ்துவ என்பதற்கு பிரதான அடையாளமே ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனோம், தேவாலயத்துக்கு கடந்து போவதுன்னு சொல்லுகிறான். தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போவதனாலே அது ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் இல்லாமல் போயிடும். அதில் நம்ம இறைவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நடைமுறைப்படுத்த நம்ம வாழ்க்கையில் ஓய்வு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கக்கூடியது. அதுவே நமக்கு அடையாளம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் நாம் தேவனை தேடுகிற கடைசி நாட்களில் ஒரு அடையாளமாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 44 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84:10. பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இந்த பக்தன் சொல்வதை பாருங்க, 1000 நாளை பார்க்கலும் தேவனுடைய பிரகாரம் செல்வதே ஒரு மனமகிழ்ச்சியாக எண்ணுகிறார். அல்ல, நாம் தேவ சமூகத்தை தேடுகிற 1000 நாளை பார்க்கலும் அது பிரகாரம் சொல்ல ஒரே நாளே நல்லது, ஆகாம கூட வாசமா பண்ணதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல்களை காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். தாவீது ராஜாவுக்கு எவ்வளவு வேலை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு பிரியமில்லை. தேவனுடைய சமூகத்தில் போய் கடந்திருந்து அந்த நாளை இப்படியாக நான் காத்திருப்பதை எனக்கு பெருமிதம் என்று சொல்லுகிறார். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நினைப்போம், ஒரே பஸ் ஓடுது, பஸ்ஸில் இறங்கி 3 கிலோமீட்டர் நடந்து போகணும்,
வீட்டில் வந்திருக்க ஆடு மாலை என்னாச்சு, இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா தாவீது ராஜா சொல்லுகிறார், எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. ஒரு பெரிய மகான், 1000 நடனம் ஆடுகிற கலை நிகழ்ச்சி இருக்கிறது, அழகாக என்ன பண்ணலாம், ஆடு பாட சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மனிதன் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கலும் தேவ சமூகத்தில் அவர் சொல்கிறார் வாசற்படின்னு. அவர் சமூகத்தோடு சொல்ல மாட்டார், அவருடைய வாசற்படியில் காத்திருப்பதை நான் என்ன பெருமிதமாக என்ன வேண்டும் என்று சொல்லி. காரணம் என்னன்னு, தேவனை ருசி பார்த்ததுதான் அது முக்கியம். தேவனை நாம் ருசி பார்க்கறதுனால தான் நாட்கள் ஒரு கசப்பா தோன்றுகிறது. தேவனுடைய ஆலயத்தில் கடந்தவன் நாம் நன்மையை பெற்று மேன்மை அடையப்படும் போதுதான் அது மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். குறிக்கப்பட்ட நேரத்தை நாம் கடந்து வர வேண்டும். கடந்து வந்தபடியாக ஒவ்வொரு பகுதியில் நம்முடைய பலிகளை சரியாக செலுத்தப்பட வேண்டும். அப்போதான் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்படி காணப்படாத நம்ம அடைய முடியாது என்பதை நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஏதோ நம்ம நன்மை பெறாமல் இருக்க, ஏதோ ஒரு தவறுதல் இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது, அது வாழ்க்கையில் உரசி பார்த்து மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய சமூகம் என்பது அவ்வளவு ஒரு பலம் உள்ளது. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறது பக்தன் சொல்கிறான். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய நாள் என்பது அவ்வளவு பொறுப்புள்ளதாக நாம் எண்ணப்பட வேண்டும். அதை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளாத நம்ம ஆசீர்வாதம் அப்படியே நினைத்திருக்கும். இல்லைன்னா நாம் இறை சமூகத்தில் நாம் அதை அடைய முடியாது. ஆனால் நம்ம போகிறோம், அது சரியாக கடந்து போய் நாம் அடைந்து கொள்ளப்படும் போது அதற்குரிய மேன்மை நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை விட்டனா அது என்ன பண்ணுவோம், நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தேவனுடைய சமூகம் என்பது ஒரு பலமுள்ள நிலை என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து வாழ்க்கை ருசி பார்க்கப்பட வேண்டும். அப்போதான் தேவனை நாம் பலமாக பற்றி கொள்ள முடியும். இல்லைன்னா நாம் தேவ சமூகத்துகளாக அதை பற்றி கொள்ள முடியாது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினான், அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்க என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கு, நீங்களே அந்த ஆலயம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு கூடாரத்திலே சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்திலே தொழுது கொண்ட நிலையை மாற்றி கடைசிகளை எல்லாருக்கும் ஒரு மீட்பு ரட்சிப்பை தேவனை இலவசமான கொடுப்பதனாலே எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் நாட்கள் வருகிறது. அது ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்த்து தான் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் 4 சுவர்கள் மத்தியில் ஆலய தேவனை தொழுது கொள்ள காலத்தை மாற்றி கடைசி காலத்தை இறைமார்க்கம் எதிர்பார்க்கணுமாக நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனால் நம்ம நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். எப்படி ஒரு ஆலயம் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும், ஆலயத்தை சுற்றி பரிசுத்தமாக இருக்கப்பட மோசையை கட்டளை கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய ஆலயத்தின்படியாக நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற இருதயத்தின் உள்ளே கிரியை செய்கிற பொல்லாத சிந்தனைகள், பாவங்கள், அக்கிரமம் எல்லாம் நாம் தேவ சமூகத்தை என்ன பண்ணணும், விடுதலையாக்கப்பட வேண்டும். தேவன் வாசமானது நாம் இடம் கொடுக்கப்பட வேண்டும். தேவன் இந்த கடைசி காலத்தில் தான் நாம் பலமுறை சொல்கிற விஷயங்கள். இந்த கடைசி காலத்தில் நம்ம கிடைக்கப்பட சிலாக்கியம் யாருக்குமே கிடைக்காத நாட்கள். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல, மோசே வாழ்ந்த நாட்கள்ல, புதிய ஏற்பாடு காலத்தெல்லாம் யாருக்குமே கிடைக்கப்படாம ஒரு நாட்கள். உங்களே 2 பேர் 3 பேர் ஒரு மன கூட ஜெபிக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அவன் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலைகளுக்குள்ளாக இருக்கிறோம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்து ரொம்ப பரிதாபமான ஒரு காலங்கள், தீர்க்கதரிசி காலத்தில் ரொம்ப கஷ்டம். தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. ஒரு தூதனை பார்த்துட்டாவே நான் செத்து போயிடுவேன் நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்த காலத்தை மாற்றி தேவன் நம்மோடு வாசம் பண்ணக்கூடிய ஒரு பலமுள்ள காலத்தில் இருப்பதனாலே இந்த நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு நல்ல ஒரு வசந்த காலத்தை நாம் நின்று கொண்டு இருக்கிறோம்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோட வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய வல்லவர்கள் எல்லாம் என்றும் அறியீர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிறார் பரிசுத்தாவுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்களே உங்களுடைய அல்ல அறிவீர்களாக. ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் என்னைக்கு நாம் ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கிறோங்களோ அந்த மாதிரி நமக்குரியது அல்ல. நீங்கள் தேவனும் சார்ந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுக்கட்ட சிந்தனைகள், தேவனுக்கட்ட வார்த்தைகள், தேவனற்ற நீதியை நடைமுறைப்படுத்தி இந்த வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா வேதம் எதிர்பார்க்கிற பிரதானது பரிசுத்தத்தை மையப்படுத்துகிறார், உண்மையை மையப்படுத்துகிறார், நீதியை மையப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை எங்களை கடந்து போய் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம அந்த கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நாம் நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்கிறார். ஆனால் அந்த காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிறவனமாக தேவனை கடந்து வந்து நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை சரீரத்தை அவருக்கு திறந்து கொடுக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு சொல்லுவது எல்லாரும் ஒரு வித்தியாசமாக இருதயத்தை நேரடிக்கு நேரு தான். கடைசி காலத்தில் காணப்படுகிற ஆவிக்கிற வாழ்க்கையில் தேவன் மனிதனுடன் நேரடியாக வாசம் பண்ண விரும்புகிறார் என்பது நாம் இறைமார்க்கம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவருக்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவருக்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்துக்கு நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டான. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஓத போது அங்கே ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்துவதா பார்க்கிறோம். பரலோகம்படியாக அரை மணி நேரம் அமைதியாக இருந்துன்னு பார்க்கிறோம். ஆனால் 7ஆம் தூதனுடைய தெய்வ சமூகத்தில் பார்க்கிற பிரகாரம் பொதுவாக நம்ம அதை நடைமுறைப்படுத்தி வாசித்து இருக்கிறோம். அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் ஒரு பலமுள்ள காலத்தை நாம் சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கப்படும் போது அங்கே நான் நடைமுறைப்படுத்துகிற விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, நாட்களை தேவ ஜனங்கள் தாங்க முடியாமல் பலமுள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சத்தம் எடுக்கிறார்கள். அந்த 7ஆம் தூதனுடைய 7வது முத்திரை உடைக்கப்படும் போதுதான் பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஆனால் இறை சமூகத்தில் நாம் நிறைய தியானம் செய்திருக்கிறோம். 7ஆம் தூதன் 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது பரலோகத்தினுடைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிருந்த 1/2 மணி நேரம் ஏறினா பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் 3 ஆண்டு காலத்தில் முதல் 1.25 ஆண்டு காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவஜனம் பயங்கரமாக கூக்குரலிடுகிறார்கள். அப்படி கூக்குரலிடும் போது அதை அவருடைய விண்ணப்பத்தை வேண்டுதலையும் தேவ சன்னிதானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதன் கொண்டு வந்து அதை காமிக்கலாம். அப்படி காமிக்கப்படும் போது 7ஆம் தூதனுடைய முத்திரை என்று பார்க்கிறோம். அந்த முத்திரையுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. இப்போ பிதாவாகிய தேவன் தன்னை தொழுது கொள்வது என்ன பண்ண நிறுத்த சொல்லுகிறார். நீங்கள் போய் பூமியில் என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்பப்படுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற எந்த ஒரு கடினமான காலமாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்குள்ள அதை நடைமுறைப்படுத்துகிறார். அதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் தொடர்ந்து அந்த நீங்கள் நைட்டோட பார்த்தோம் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை காமிக்கிறார் கடவுள். அதை சரியாக அறிந்து கொள்ள முடியல. கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்குற எங்கே பார்த்தாலும் வலு செருப்புங்கள் பார்த்தீங்கன்னா
அங்கங்கே அப்படியே நிற்கிறது. வலுசற்பம் பறந்து வருகிறது. ஆனால் அந்த வானம் முழுவதும் பார்க்கிற வலுசற்பங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பறந்து வருகிறது. அங்கே நம்ம ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறோம். யுத்தத்தை ஆரம்பித்து பயங்கரமாக யுத்தம் செய்கிறோம். ஒரே ஒரு வலுசற்பம் என் கையை கடிக்க பார்க்கிறது. ஆனால் அதிலிருந்து நான் தப்பித்து கொள்கிறேன். இன்னைக்கு வானம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பயங்கர வலுசற்பங்கள், அதாவது ஒரு பெரிய பெரிய நிலைகள், கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆலமரம் போலலாம் கடந்து வருது. அது அந்த வானத்தில் பறந்து வருது. அப்படியே வானத்துடைய 4 திசைகளும் பார்க்குறோம். அந்த காட்சி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வலுசற்பம்லாம் அப்படியே நேருக்கு நேரம் நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வலுசற்பம் கிரியை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு கடினமான காலத்தில் கடந்து போகும்போது தேவன் நம்ம எல்லா நிலையிலிருந்து காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இந்த நாட்கள் என்பது ஒரு விசேஷமான நாட்கள் என்பதனாலே தேவ சொந்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சகரியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அவனோடு சொல்ல வேண்டிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினால் தம்முடைய சிங்காசனை வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனம் மேலே ஆசாரியம் இருப்பார். இவரின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அதான் கடைசி காலத்தில் காணப்படுகிற பிரதான ஆசாரி என்று சொல்லப்படுகிற யோசுவா என்று சொல்லி, அவருடைய நாட்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டினாலும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அந்த ஆலயத்திலிருந்து இப்படி கிரியை செய்வார் என்று பார்க்கிறோம். அதனால் பலமுறை சொல்லியிருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் என்பது இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பரிசுத்தாவின் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் அவரோடு கூட இருந்து மரித்து போன பரிசுத்தவான்களும் பிதாவை தொழுது கொண்டிருக்கிற தெய்வதூதர்களும் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தால் கடைசி காலத்து அந்த 4 நிலைகள் இருந்ததாம் நாம் கடைசி கால தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வசந்த காலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருப்பதனாலே நமக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொள்ள பரலோகராஜ்யம் பலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் தன் ஆலயத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க நாட்கள் இருப்பதனாலே நாம் தேவனை தொழுது கொள்கிற பரிசுத்த நாளாக இருந்தாலும் சரி, அல்ல நம் குடும்ப ஜபங்கள் தனி ஜபங்களாக இருந்தாலும் சரி, நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை நாம் நமஸ்கரிக்கிறோமோ அதற்கேற்ற நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம். இல்லைன்னா நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக எதிர்பார்க்கிற ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டானதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாடான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி சுவாலையின் இரைச்சலை போலவும், யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சலை போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்னாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். சீயோனிலே எக்கால ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிப்பில் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவார்கள். என கர்த்தருடைய நாள் வருகிறது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தகாரமானால் விடியற்காலையில் பருவதமே பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு தீவிரமாக வந்து பரவு என்று பார்க்கிறோம்.
அதனால் தேவனுடைய நாட்கள் என்பது ஒரு கடினமான நாளை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். மீண்டும் 7ஆம் வசனத்தோட வாசிப்போமே. அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில்களின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகலை வழியாக திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி எதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில்கள் மேல் ஓடும், வீடுகள் மேல ஏறும், பலகனை வழி திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகள் முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரன் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சேனைக்கு முன்னும் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தை செய்வதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தரிடம் பெரிது மகா பயங்கரமாய் இருக்கிறது. அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு முறை நான் வானத்து பூமி அசைவேன் என்று சொல்லுகிறார். வனாந்தர வெட்டாந்தரெல்லாம் அசைக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தேவனுடைய நாட்கள் மிகவும் கடினமாய் இருப்பதனாலே இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எவ்வளவு நாம் பயத்தோடும் பக்தியோடும் இந்த நாளுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம், அதற்கேற்று நாம் தேவனுடைய சாயலை பார்க்கலாம். ஆனால் காலத்தின் கடைசி நாட்கள் நாம் காணப்படுவதனாலே நாம் தேவனுடைய மனமூச்சு நாளாக எண்ணப்பட வேண்டும். அதுபடியாக தேவனுடைய சமூகத்தை நாம் எவ்வளவு சந்தோஷமாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அதற்கேற்ற பிரதிபலன் உண்டாகும் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம பரிசுத்த நாள் என்பது நாம் எவ்விதத்தில் அதை அசட்டி பண்ணக்கூடாது. குறிக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆலயத்தில் அமர்ந்திருக்கும்போது ரொம்ப பயத்தோடு பக்தியோடு காத்திருக்கப்பட வேண்டும். இங்கே வயதானவங்க, சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாம் கிடையாது. நாம் எல்லாரும் தேவனுக்கு என்ன பண்ணோம்? பயப்பட வேண்டும். தெய்வ சமூகத்தை நாம் கடந்து போகப்பட வேண்டும். தேவன் எப்போது எந்த சமயத்தில் வருவார் என்று நாம் தெரியாது. அதற்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்வதற்கும் நாம் எல்லா நிலையிலும் நாம் ஜாக்கிரதை இருக்கப்பட வேண்டும். அதனால் நம்ம இறைமார்க்கு பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனுடைய நாள் ரொம்ப பயங்கரமாக வலியுறுத்துகிறார். புதிய ஏற்பாடு நாம் நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். கடவுளை எவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறோம் அவ்வளோ நாம் ஏமாத்திட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலமெல்லாம் கிடையாது. அந்த நாளுக்கு நீங்கள் நமஸ்கரிக்கப்பட வேண்டாம், கொலை செய்யப்பட வேண்டும். எவ்வளோ பேர் கடினமான தண்டனை பாருங்கள். உங்களை அடிமைதானே வீட்டில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார் என்ற நீங்கள் நினைவு கூற கடவுது. ஆனால் புதிய ஏற்பாடு நிறைய மகத்துவம் கொடுத்திருக்கார், நிறைய சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நன்மை செய்கிறார், கிரியை செய்கிறார். பழைய ஏற்பாடுகள் அப்படிலாம் கிடையாது. அவர்கள் நன்மைக்கும் பலத்துக்கும் தகுதிக்கு தந்தவள தன்னை காத்து கொள்ளப்பட வேண்டும். புதிய ஏற்பாடுகள் அப்படி அல்ல. நாம் கூப்பிடும் மூலம் சமீபமாய் இருக்கிறார். நாம் வேண்டுதல் புதிய ஏற்பாடுகள் தான் இந்த நிகழ்வு. பழைய ஏற்பாடு தான் அப்படிலாம் கிடையாது. நீ கூப்பிட்டாலும் வர மாட்டார், கூப்பிடாம வந்தாலும் வரமாட்டார். அவர்களுக்கு நன்மை தீமறித்தக்க அறிவை கொடுத்திருக்க அவனவனு தன்னை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. பலமுள்ள ஒரு பாதுகாப்பு. நீங்கள் கூப்பிடும் மூலம் சமயமாக இருக்கிறார். பழைய ஏற்பாடு எப்போ தேவ சமம் கூட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட காலம் மாத்திரம்தான். எகிப்திலிருந்து அடிமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்ததுலேருந்து கானான் தேச பிரவேசிக்கவே தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. அதன் பேர் கட்டளையாக கொடுத்துட்டார். மோசே மூலம் எழுதி கொடுத்துட்டார். இங்கே எழுதி கொடுத்துற கட்டளை பிரமாணங்களை கை கொண்டால் உங்களை பாதுகாப்பேன், இல்லைன்னா பாதுகாக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாடுகள் அப்படி அல்ல. நாம் கூப்பிடும் மூலம் சமீபமாக இருக்கிறார். அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்தை நீங்கள் அறிந்து நாம் தேவ சமூகத்தை பறித்து பார்க்கக்கூடாது. ஆனால் நம் கிருபையின் காலத்தில் இருப்பதனால ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதை தவறுதலாக பயன்படுத்தி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஒரு சீக்கிரம் அந்த பூமியை நியாயத்திற்கு வரப்போகிறார். இந்த பூமியுடைய தான் கொடுக்கப்பட்ட கட்டளை தான் ஆளுகை செய்ய போகிறார். அந்த நாளில் போய் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் நாம் எந்த அளவுக்கு தேவனை இறக்கம் பாராட்டுகிறாரோ அதை நாம் தேவ சமூகத்தில் தவறுதலாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகம் பாய்க்கெல்லாம் உங்கள் சுயாதீனமாக கொடுக்குறார். பாய்க்கெல்லாம் உங்களை விருப்பப்படி நீங்கள் தேவனை தொழுது கொள்ளலாம், தேடிக்கொள்ளலாம். இதுவும் கடைசி காலத்தில் மையப்படுத்தி தான். ஏன்னா சாத்தான் கிருசிங்கம் போல் எவனை விழுங்க சுற்றி வகைத்து எடுத்திருக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து அவனுடைய சன்னிதானத்தை காத்து கொள்வதற்காக தான் இறைமார்க்கம். நீ வெளிப்படுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் தான் சகோதரர்களை குற்றம் சாட்டுவதற்காக அவன் திரிகிறான் என்று சொல்லுகிறது. சங்கீத 91 பார்க்கிறோம். இரவுகளிலும் ஜாமத்து சாத்தானமே கொல்லுநோய்களை உண்டாக்கி நாம் சேதப்படுத்துகிறான் என்று சொல்கிறது.
அதுலேருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இறை மார்க்கத்தை தேடுகிறோம் தவிர மற்றபடி அல்ல. ஏன்னா காலத்தில் சமயத்தை அறிந்து நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடாது என்பதற்காக பிரயாசப்படுகிறோம். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய மனமூழ்ச்சினாலையும் அவர் சமூகத்தை தேடிக்கொள்கிறோம், அப்போதான் ஒரு ஜெயத்தை நாம் அடைய முடியும். இல்லைன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, சாத்தானை நாம் தோற்கடிக்க முடியாது. அவனுக்கு தந்திரவாதி என்று நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு இறுதி காலகட்டத்தை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். எப்படியோ தன்னுடைய நிலைகளை நாம் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சிப்பான். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தை தேடிக்கொள்கிறோம் அந்த அளவுக்கு தான் இறை மார்க்கத்தை நம்ம நிறைவேற்றி கொடுக்க முடியும். நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் காலத்தில் நாம் கடைசியாக இருப்பதனாலே நாம் தேவ சமூகம் என்பது பயத்தோடு நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டும். எந்த அளவுக்கு நாம் இரக்கத்தோடும் தேவ சமூகத்தில் தன் கைகள், கிரைகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் அவர் பிரியமாக காணப்படும், அந்த அளவுக்கு நாம் பெரிய பலன் உண்டு. அதனால் நம்ம ஒரு பலமுள்ள காலத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மை சார்ந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பனாலே நாம் சமயத்தை பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அதனால் நம்ம காலம் கொடிதான காலமாக இருப்பனாலே தேவனுடைய ஒரு பாதுகாப்பை நாம் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு தான் சொந்த பேச்சை பேசாமலும் தான் மன விருப்பம்படி காணப்படாமலும் தேவனாலே மனமூச்சினால் எண்ணினால் யாக்கோபடி சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதில் ஒரு பெரிய சீமானுடைய மகனாக யாக்கோபு கடந்து வருகிறார். அவர் 12 கோத்திரங்கள் அந்த பூமியில் 4 வரைக்கும் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் அடைந்து கொள்ளும் என்பதனாலே நாம் எந்த அளவுக்கு பயத்தோடு நாம் கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நாம் என்ன பண்ணோம், நம்மை பாதுகாப்பு உண்டாக